இந்த வாரம் ஏஞ்சல்ஸ் அண்ட் டீமன் டாஸ்க் இருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த வாரம் கிடையாது போல். ஸோ எனக்கு தெரிஞ்ச நெக்ஸ்ட் வாரம் ஏஞ்சல்ஸ் டீமன்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீஸ் டாஸ்க்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் கோர்ட் டாஸ்க் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த கோர்ட் டாஸ்கில் வழக்கம் போல் சேம் ஃபார்மேட் தான். ஸோ ஒவ்வொருத்தர்ட்டையும் வந்து ஒரு சீட்டு மாதிரி கொடுத்து நீங்கள் 3 வழக்குகள் வந்து பதிவு செய்யலாம். ஸோ அந்த 3 வழக்குகளில் எந்த வழக்கு வந்து தேர்வு செய்யப்படுதோ அந்த ஒரு வழக்கு வந்து அந்த விவாதத்துக்கு வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு கோர்ட் சீன் அப்படின்னாலே வந்து நம்மளுக்கு சீசன் 4 வந்து ஆரி பாலா அந்த ஒரு காம்போவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு வழக்கு கேஸ் வந்து நல்லா இருந்திருக்கும். அதே மாதிரி ஃபன்னாக வந்து பார்த்திங்கன்னா சீசன் 6 வந்து ஏடிகே, அசீம், ஜனனி இவங்க எல்லாருமே வந்து ஒரு பயங்கர ஃபன் பண்ணியிருப்பாங்க. அந்த சீசனில் வந்து கோர்ட் டாஸ்க் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இப்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கோர்ட் டாஸ்கில் வந்து ஜட்ஜஸாக வந்து திவ்யாவும் நம்ம அமித்தும் வந்து இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. ஸோ உள்ளே வந்து நம்ம வக்கீலாக வந்து நம்ம வியானா யாரோ உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. கூட வந்து நம்ம விக்கல் விக்ரம் வந்து இருக்காங்க. ஏதோ ஒரு கேஸில் வந்து கானா வினோத் ஆதிரே வந்து அந்த செல்குள்ளே வந்து நிற்கிறத வந்து பார்க்க முடியுது. ஸோ இப்போது ப்ரோமோவில் வந்து விஜய் பார்வதி ஒரு கேஸ் கொடுக்குறாங்க. சபரி வந்து அந்த டாஸ்கில் அவ்வளோ தாக்கியும் வந்து ஏன் கனி வந்து கேட்கல அப்படின்னு சொல்லி கனி மேலே ஒரு கேஸு. அதுக்கப்புறமா வந்து நம்ம விக்கல் விக்ரம் வந்து அமித் மேலேயே வந்து கேஸ் கொடுக்குறாரு. ஆனால் அமித் தான் வந்து அங்கே ஜட்ஜாகவே வந்து உட்காந்துருக்காரு. ஸோ இப்போ அவர் மேலே என்ன கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து உழைப்பை திருடுறேன் அப்படின்னு என்ன பொய் அக்யூசியேஷன் வைக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸு இதுதான். ஸோ இது வந்து ஃபன்னியாக இருக்க போகுதா இல்லை வழக்கம் போல் கேஸாக மாறப்போகுதா அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த ஒரு டாஸ்க் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் லைவ் அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.